மைண்டை கரெக்டாக செட் பண்ணணும். மைண்ட் செட்டிங் கரெக்டாக இருக்கணும். செட்டிங் கரெக்டாக இருந்தால் அது நம்ம ஒழுங்காக வேலை செய்வோம். நமக்கு திருப்தியாக, அதாவது மைண்டு நம்மளுக்குள்ள குறைகளை நமக்குள்ள குறைகளை கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன குறைகளாக இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால், செட்டிங்ஸில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினா நம்ம நம்முடைய குறைகள் சரியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய செட்டிங்ஸை கரெக்டாக வைக்கணும். செட்டிங்ஸ் எப்படி கரெக்டாக வைக்கிறதுன்னா, உணவு என்ன உணவுகளை சாப்பிட்றது, சரியான உணவுகளை சாப்பிடணும். நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடணும். எதெல்லாம் சாப்பிட்ணுமோ அந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சிடணும். அந்த மாதிரி அந்த மனதோட அமைப்பு இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸ், மைண்ட் செட் ஆகணும். செட்டிங்ஸ் கரெக்டாக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம ஒழுங்காக வேலை செய்ய முடியும். ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இதெல்லாம் நம்மளை ஒழுங்காக வேலை செய்ய விடாது. அப்போ அந்தந்த செட்டிங்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். ரொம்ப நேரம் ரொம்ப மொபைல், எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரம் தான் நம்ம டிவி பார்க்கணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு, சில டைமில் நம்ம வேலையெல்லாம் முடிகிறதுக்கு நைட் ஆகிடும். நைட்டு நம்ம கண்டிப்பாக ஒரு டிவி கண்டிப்பாக பார்க்கணும். டிவியோ மொபைல் ஃபோன் பார்க்கலாம். அந்த மாதிரி செட்டிங்ஸை கரெக்டாக வைக்கணும். ரொம்ப சினிமா மோகம் என்பது சினிமாவை தேட்டரில் போய் தான் பார்க்கணும். வீட்டுக்குள்ளே பெரிய டிவிலெலாம் பார்க்க பழகிக்காதீங்க. ஏன்னா நிறைய படங்கள் இப்போ இருக்குது. திரைப்படம் பார்க்குறதுக்கு நீங்கள் அடிமையாகிடாதீங்க. திரைப்படம் அவங்கள அடிமைப்படுத்தும். எப்படின்னா, இப்போல்லாம் நீங்கள் உலக சினிமா எங்கெல்லாம் நல்ல படங்கள் இருக்குதோ, நல்ல சினிமாக்கள் இருக்கோ, எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி வீட்டிலே பார்க்கலாம். பெரிய ஸ்க்ரீன் டிவிலாம் வந்துருச்சு. 40 திரையில் பார்க்குறத விட நம்ம ஜாலியாக பார்க்கலாம். நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாற்போன்று எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதனால் திரைப்படம் பார்க்குறதுல நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிமைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல உயர்ந்த தொழில்நுட்பத்தில் அவ்வளோ அற்புதமாக பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி டிவிலாம் இருக்கிறதுனால, வீட்டுக்குள்ளேயே டிவி இருக்கிறதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா உயர் தொழில்நுட்பத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஹோம் தேட்டர் மாதிரி இருக்குது. அப்போ திரைப்படம் பார்க்குறதுல நீங்கள் அடிமை ஆகிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு உங்கள் வாழ்நாள் முழுதும் போதாது. அவ்வளோ திரைப்படம் நல்ல திரைப்படமாக இருக்குது. நீங்கள் அடிமை ஆகிடுவீங்க. அதனால் திரைப்படத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. திரைப்படத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் டிவியில் பெரிய ஸ்க்ரீனில் திரைப்படம் பார்க்குறதுக்கு அதிகமாக விரும்பாதீங்க. திரைப்படம் பார்க்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது. அப்படியே திரைப்படம் பார்க்கணுன்னா தியேட்டருக்கு போய் பாருங்கள். நல்ல படம், நல்ல ரிவ்யூலாம் நல்லா இருக்குது, மக்களுடைய ரிவ்யூலாம் நல்லா இருக்குது அப்படின்னா உறுதியாக இருக்குது, சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, சிலது நல்லா இருக்குன்னுவாங்க, மக்கள் நல்லா இருக்குன்னு போனால் நம்மளால் பாதி நேரம் தான் உள்ளே இருக்க முடியும், வெளியே ஓடி வந்துடும். அப்படி நான் நிறைய படம் வெளியே ஓடி வந்திருக்கேன். அந்த மாதிரி நல்ல அலசி ஆராய்ஞ்சி இது நல்ல படம் தானா அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்களோ அந்த படத்தை போய் பார்க்கணும். பார்த்துட்டு அவ்வளோதான். திரைப்படத்துலேருந்து நமக்கு கிடைச்சது சும்மா வாரந்தோறும் அப்படி சும்மா நேரத்தை அப்படியெல்லாம் திரைப்படம் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி மைண்ட் செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கணும். மைண்டை கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கணும். எப்போ எந்த வேலையை பண்ணணும். காலையிலே நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே டவுன் ஆகிடும். காலையிலே மொபைல் ஃபோன், ஃபேஸ்புக்கு அப்படின்னு போயிட்டிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியும். அப்போ செட்டிங்ஸ் நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு செட்டிங்ஸில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கிங்க மைண்டு கரெக்டாக. அந்த செட்டிங்ஸ் உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி நல்லா இருக்குது, இன்னைய பொழுது நம்ம நினச்சதை செஞ்சோம், இன்னும் என்னெல்லாம் திருப்தியாக நம்ம பிஸியாக நம்ம நேரத்தை நல்லா பயன்படுத்தணும், வேஸ்ட் ஆக்கலை, நம்முடைய நேரத்தை நாம் வீணடிக்கவில்லை, பயனுள்ள வேலைகளை நாம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்குதா. அப்போ அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம நம்முடைய செட்டிங்ஸ் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். உடற்பயிற்சி செய்கிறது அதுவும் செட்டிங்ஸில் இருக்கணும். காலையில் என்ன உடற்பயிற்சி செய்யணும், காலை மாலை 2 வேளை செய்யணும். அதனால் காலையில் ஓட்டப்பயிற்சி, மாலையில் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி செட்டிங்ஸ். இதை ஏதாவது இதில் எதுவும் மாற்றங்கள் செய்யலாமா, இன்னும் பெட்டராக கிடைக்குமா அப்படி இருக்கணும். தவிர செட்டிங்ஸ் அப்படி ஒட்டு மொத்தமாக மாற்றிடக்கூடாது. ஒன்றுமே தெரியாமல் இப்படி மாற்றிட்டிங்கன்னா அப்புறம் அந்த ரிசல்ட்டு ரிசல்ட்டு எப்போ நல்லா கிடைக்குதோ, ஓகே இப்போ நல்லா ஒழுங்காக வேலை செய்து வாழ்க்கை நல்லா இருக்குது, இன்றைக்கி இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் உங்கள் செட்டிங்ஸ் தான் காரணம். அந்த மைண்ட் செட்டிங்ஸ் தான் காரணம். அந்த மைண்ட் செட்டிங்ஸை கரெக்டாக ஃபாலோ, அது சேஞ்ச் பண்ணாமல் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும். விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அந்த ரிசல்ட்டு கிடைக்காது.
அந்த நல்ல ஒரு இது கிடைக்கிது. தினசரி வாழ்க்கை சிறப்பாக இருந்துச்சு பாருங்கள், அந்த நாள் அந்த மைண்ட் செட்டிங் சரியாக இருந்துச்சுல்ல, அப்போ அது கிடைக்காது உங்களுக்கு. அதனால் மைண்டை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதை மாற்றிடாதீங்க, அந்த செட்டிங்ஸை மட்டும் மாற்றாதீங்க. அப்போ தான் நீங்கள் ஓகே இன்றைக்கி நல்லா வேலை எல்லாமே சிறப்பாக நடந்திருக்கு நம்ம திட்டமிட்ட மாதிரி அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த செட்டிங்ஸ் தான். அந்த அமைப்பை மாற்றிடக்கூடாது. அப்போ தான் உடற்பயிற்சி எல்லாம் நேரம் எல்லாம் வச்சு சூப்பராக அப்படின்னா அப்போ கரெக்டாக எல்லா வேலையும் கரெக்டாக போகும்.